ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது மிகவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்னைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோதுமை தானம் செய்வது நல்லது. தேய்பிறை அஷ்டமியில் பைரவரையும் வணங்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவோ அல்லது மன ரீதியாக எந்த விதமான ஒரு குறையோ இல்லை. ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று விநாயகர் ஆலயத்தில் நீங்கள் பால் அபிஷேகம் செய்வது நல்லது. இன்று எதிர்பார்த்த காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் நல்ல பலனையும் கொடுப்பார். எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும். இன்று தொழில் சார்ந்த விஷயங்களில் தொழில் தொடக்கங்கள் அல்லது கூட்டு தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதுக்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமியில் இன்று பைரவரை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுப விரயங்களும் சுப செலவுகளும் வரும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலப்புலன்கள், நிலம் வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும். தேய்பிறை அஷ்டமியான இன்று ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்கலாம். சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாகவே முடியும். ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமியில் இன்று காலை வேளையில் கோதுமை தானம் செய்யலாம். சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பது நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பதாகவே அமைகிறது. இந்த நாளில் இந்த சிம்மராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது. தேய்பிறை அஷ்டமியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். கன்னிராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காதலர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இன்று கன்னிராசி அன்பர்கள் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கலாம். துலாம் ராசி நேயர்கள், எதிர்பார்த்த கடன் உதவிகள் கைக்கு வந்து சேரும். தொழில் விரிவாக்கம் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். என்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் தீரும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். விருச்சிக ராசி அன்பர்கள் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வணங்கலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு சுப செய்திகளும் சுப விரயங்களும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மாறும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்கள் தேய்பிறை அஷ்டமியான இன்று காலை வேளையில் பைரவருக்கு தீபம் ஏற்றவும். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சல்களை அதிகமாக தருவார். விரயங்களும் உண்டு. அது சுப விரயமாகவே அமைகிறது. இன்று உங்களினுடைய ஒரு நல்ல செயல், பசுமாடுகளுக்கு அன்னதானம் செய்வதோ அல்லது மனிதர்களுக்கு அன்னதானம் செய்வதோ மன நிறைவை கொடுக்கும். கும்பராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது. இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும்.
குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். தேய்பிறை அஷ்டமியான இன்று பைரவர் ஆலய வழிபாடு சிறந்தது. வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலையும் சாற்றலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும். சுக்கிரன் சனி சேர்க்கை ராசியில் இருப்பது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை சின்னதாக கொடுக்கலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. மீனராசி அன்பர்களுக்கு இன்று தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும், சிவன் ஆலயத்தில் இன்று நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு.